ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் பெருநாளில் நாங்கள் என்னென்ன பண்ணேன், என்னென்ன செஞ்சோம், வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி வீடியோ எடுத்திருக்கேன். பெருநாள் காலையில் எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறம் ஜமாத்து வச்சு பெருநாள் தொழுவையும் நல்லபடியாக முடிச்சிட்டோம். முடித்த அப்புறமா நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருந்தேன். இடியப்பம் பிரியாணி, கொஞ்சம் மட்டன் கறியும், கொஞ்சம் ஸ்வீட்டும், ஜவ்வரிசி கஞ்சியும் செஞ்சு வச்சுருந்தோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தோம். முடித்த அப்புறமா எங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க மத்தியானம். சரி, லஞ்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணோம் வெளியே சாப்பாடு. அதுக்குள்ளேயே இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நம்மளுக்கு 3 பாக்கெட் பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி பாருங்கள், இப்போ என்ன வச்சுருக்காங்க, ஃப்ரை பண்ணி சிக்கன் 65 வச்சுருக்காங்க போல இருக்குது. அது கூடயே ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணி செஞ்சுருக்காங்க. மட்டன் பிரியாணி பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக போட்டிருக்காங்க. இவங்க கடை வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டு. எங்களுடைய நம்பரு நான் கீழே கொடுக்குறேன், அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. இவங்களுடைய கடை லிட்டில் இந்தியாவில் இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இதில் சைனா டவுன்லேயும் வச்சுருக்காங்க. இவங்க காயல்பட்டினக்காரவங்க. காயல்பட்டினம் ஸ்பெஷல் எல்லாமே இருக்கும், எல்லா சாப்பாடுமே. நீங்கள் நேரில் போய் கூட நீங்கள் சாப்பிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது கூடயே பார்த்திங்கன்னா பிரியாணி கூடயே தால்ச்சாவும் வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு சாப்பாடு அனுப்பி விட்டவங்க தாசிம் பீவி சேக்கனான்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபேமிலி தான் நம்மளுக்கு அனுப்பி விட்ருக்காங்க சாப்பாடு. இப்போ அது கூடயே பார்த்திங்கன்னா ரைத்தா வச்சுருக்காங்க, வெங்காயம் போட்டு பச்சடி. இப்போ இது கூடயே ப்ரெட் அல்வா, ப்ரெட் ஸ்வீட்டு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய கடையிலேருந்து வந்தது. இந்த பக்கெட் பிரியாணி கூடயே பார்த்திங்கன்னா 2 லிட்ரு கோக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கேஜில் பார்த்திங்கன்னா பிரியாணி, முட்டை, சிக்கன் 65, அதுக்கப்புறம் ரைத்தா, தால்ச்சா, ப்ரெட் அல்வா இவ்வளோ சேர்ந்து வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அவங்க வீட்டில் இருந்து எனக்கு ஜாக் ஃப்ரூட்டில் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்து விட்ருக்காங்க. அது கூடயே ஒரு கருப்பட்டி போட்ட வட்டலப்பமும் செஞ்சு கொடுத்து விட்ருக்காங்க. இதோட பார்த்திங்கன்னா ஜெல்லி போட்டு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு டெசர்ட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது கூடயே எள்ளு போட்ட ஒரு அல்வா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு பெருநாளையும் நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து லஞ்சு இல்லைன்னா டின்னர் அப்படி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் பெருநாள் அன்னைக்கு. இல்லைன்னா எல்லோரும் சேர்ந்து பீச்சுக்கு போவோம். ஆனால் இந்த தடவை கோவிட் இருக்கிறதுனால யாரும் எங்கேயும் பார்க்க முடியல. விசிட் மட்டும் 5 பேர் மட்டும்தான் ஒரு வீட்டுக்கு வர முடியும். அதனால் எங்கள் ஃப்ரெண்டு அவங்க மட்டும் ஒரு 5 பேர் மட்டும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. வேறு எந்த ஃபேமிலி எங்களால் கூப்பிட முடியல. ஒரு நாளைக்கு 5 பேர் மட்டும்தான் அலவுடு. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு எல்லா ஃபேமிலியுமே சேர்ந்து தொழுகைக்கு காலையிலே போயிடுவோம். தொழுதுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கும் டின்னருக்கும் எல்லாம் மீட் பண்ணுவோம். இந்த வருஷம் எதுவும் செய்ய முடியாதனால ரொம்பவே எங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் மட்டும் பண்ணி அந்த அன்றைக்கி எல்லாத்துக்கும் பெருநாள் மட்டும் சொல்லிட்டோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். ஆனால் ஒரு நாளைக்கு 5 பேர் தான் வர முடியுங்கிறதுனால அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சுருந்தோம். பெருநாள் அன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு எங்களுடைய ஃப்ரெண்டு தஹரீன், நாங்கள் முன்னீர் அவங்க ஃபேமிலியை நாங்கள் இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம். அவங்க வரும்போது அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு, ஸ்வீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவங்க ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சமைப்பாங்க. இவங்க சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கேர் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இது கூடயே பாருங்கள் இன்னொரு ஸ்வீட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ஸ்வீட்டோட பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு கஸ்டர்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ க்ரீமியாகவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். நான் அது அவங்க சொன்ன அப்புறமா இன்ஷால்லா நாங்கள் இந்த ரெசிபி நான் செஞ்சு போடுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். ஏன்னா நிறைய சாப்பாடு வந்ததுனால ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணோம். அது கூட இவங்க கொண்டு வந்த ஸ்வீட்ஸை அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஷால்லா. நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன். இப்போ அவங்க கொண்டு வந்த ஸ்வீட்ஸு இதெல்லாம் கிஃப்ட் மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த கிஃப்டெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். வா, அருமையான ஒரு ஸ்வீட் எடுத்து வந்திருக்காங்க. குக்கீஸு, எல்லாத்துக்குமே குக்கீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். குக்கீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது கூட இன்னொரு பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க.
இந்த ஸ்வீட் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி துபாய்க்கு போயிருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டர்க்கி ஸ்வீட்டு. இந்த குக்கீஸ் இந்த ஊரில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லா மால்லேயும் இது கிடைக்கும். இது பேர் வந்து ஃபேமஸ் அமஸு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டி குட்டியாகவும் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு ஹெலன் வின்சன் அவங்க வீட்டிலேருந்து கேக்கு, ஸ்வீட்ஸு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கிஃப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கொடுத்துருந்த கேக்கு எல்லா ஸ்வீட்ஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணி பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்தோம். ரொம்பவே லைக் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒரு கிஃப்ட்டுக்கு. தகரீன் உங்கள் ஸ்வீட்டு உங்கள் சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு டைம் போனதே எங்களுக்கு தெரியல. அந்த ஃபுல் டே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். எங்களோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தனால எங்களுக்கு டைம் போனதே தெரியல. பசங்களும் நல்ல கேம்ஸ் அதெல்லாம் விளையாடி ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் சரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிடலாம், வாஷ் பேசன், கட்டில், சோஃபாலாம் பார்க்கலான்னு சொல்லி பார்க்க போனால் அங்கே பார்த்தா நல்லா பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்குது. எதுன்னு டிசைட் பண்ண முடியல. அப்புறம் வீட்டில் சொன்னாங்க, சரி நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் செட் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்து வைங்க, அப்புறமா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு. அப்புறம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல பார்த்திங்கன்னா 3 அடுப்பு தான் இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் எப்போ பார்த்தா நம்ம 2 அடுப்பு தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு அடுப்பு சும்மா தான் இருக்கும், வேஸ்ட்டாக மூடி தான் வச்சுருப்பேன். அதான் இந்த தடவை வந்து நம்ம 2 அடுப்பு உள்ளது வாங்கலாமான்னு பிளான் வச்சுருக்கேன். ஆனால் வீட்டில் வந்து எல்லோரும் 3 அடுப்பு வாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சார் எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது. அதான் சார் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் எந்த அடுப்பு நான் வாங்க போகிறேன்னு எனக்கே தெரியல.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.